வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ஒயிட் அண்ட் ஒயிட் மில்கி ஸ்வீட். ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். மில்க், சுகர், கார்ன்ஃப்ளவர், மைதா அண்ட் ரவா. ஸோ எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால நான் ஒயிட் அண்ட் ஒயிட் மில்கி ஸ்வீட் அப்படின்னு பேர் வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு குக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு முதல்ல ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே அரவுண்ட் ஈக்குவல் குவான்டிட்டிஸில் இருக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2 கப் மில்க் ஆட் பண்ணுங்கள். நான் எடுத்துக்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் 1/2 கப் சுகருக்கு நான் 2 கப் மில்க் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ இதுக்கு ரொம்ப குக்கிங் தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணணும்னு கிடையாது. ஈவன் அ பிகினர்ஸ் கேன் டூ திஸ். ஸோ இது நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு அந்த பேனை ஸ்டவ் மேலே வைங்க. ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, அட்லீஸ்ட் ஃபார் 5 minutes. நீங்கள் அப்படியே விட்டுடாதீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லைட்டாக நம்ம மில்க் கொஞ்சம் திக்கர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பட் இதை அப்படியே விட்டுடாதீங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ நல்லா திக்கானதுக்கப்புறமா உங்களுக்கே கொஞ்சம் நல்லா ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம கேக் பண்ணுற ட்ரேவாக இருக்கட்டும், இல்லை எந்த ட்ரேவாக இருந்தாலும் ஓகே. அதில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இந்த கன்சிஸ்டன்சி மிக்சரை அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஈவனாக ஒரு கேக் பேஸ் நம்ம எப்படி பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இந்த மிக்சரை ரெஃப்ரிஜிரேட்டரை 2 hours வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்துகிட்டு சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ் மெட்டீரியல் தயாரிக்க போகிறோம். அதுக்கு 4 tablespoon மைதா மாவு எடுத்துக்கோங்க அண்ட் 2 tablespoon சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்டர் 1/2 கப். ஸோ இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய ஒயிட்டி மில்கி க்யூப்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது பார்க்க நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் டிஷ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்கிற பேஸில் இதை ஆட் பண்ணுங்கள். அந்த ஃப்ளார் பேஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வெட் ஆனதுக்கப்புறமா பக்கத்தில் பிளேட்டில் ரவா வச்சுருக்கேன். ஸோ அதில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ ரவா கம்ப்ளீட்டாக அந்த க்யூப்ஸில் ஒட்டிக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா க்யூப்ஸுமே நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சதுக்கப்புறமா அதை ஒரு 20 minutes ரெஃப்ரிஜிரேட்டரில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் மைல்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த க்யூப்ஸ் எல்லாம் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம ஒரு மீடியம் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். ஸோ நம்ம எண்ணெயில் போட்டு முக்கி எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நமக்கு அவ்வளோவா ஆயிலி கண்டென்ட் கூட இந்த ஸ்வீட் ரெசிப்பியில் நிச்சயமாக இருக்காது. அண்ட் எல்லா சர்ஃபேஸும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுட்டுருங்க. டடா! ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போது எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஒயிட் அண்ட் ஒயிட் மில்கி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஸோ என்ன மாதிரி குக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் நல்ல பேர் வாங்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நிஜமாகவே இது மில்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவே இருக்காது. யாருக்காவது பால் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்வீட்டை பண்ணி கொடுத்து பாருங்கள். நம்ம பால்கோவாலாம் சாப்பிட்ருப்போம், பட் இது அந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Sneha. Tata. Have a nice day.